ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சோஷியல் மீடியாவில் எப்படி மொபைல் டேட்டா சேவ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சோஷியல் மீடியானா என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இதெல்லாம் தான் சோஷியல் மீடியான்னு சொல்கிறோம். முக்கியமான காரணம், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூடியூப்பாக இருக்கட்டும், இல்லைன்னா இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், நம்ம ஹை குவாலிட்டியில் வச்சு வீடியோவோ அண்டு ஆர்ட்ஸ் பார்க்கும்போது மொபைல் டேட்டா அதிகமாக தீரும். இதை நம்ம டேட்டா சேவர் மூடில் போட்டோம்னா டேட்டா கம்மியாக யூஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செட்டிங்ஸுக்குள்ளே போய்க்கலாம். உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். நெட்வொர்க் அண்டு இன்டர்நெட் அதை ஒரு முறை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேட்டா சேவர் அதை ஆன் பண்ணிக்கலாம். ஆஃபில் இருக்குங்க, அதை ஆன் பண்ணிக்கலாம் ஒரு முறை கிளிக் பண்ணி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செட்டிங்ஸில் இப்போ டேட்டா சேவர் மோடு ஆன் பண்ணியாச்சு. மொபைல் டேட்டா ஆன் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே டேட்டா சேவர் அப்படின்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஒரு முறை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே ஆன் பண்ணாலும் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை நம்ம செட்டிங்ஸில் போய் ஆன் பண்ணோம்ல அங்கே ஆன் பண்ணாலும் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராம் தெரியாத பீப்புள் இருக்கிறது ரொம்ப ரேர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வாங்க இன்ஸ்டாகிராமில் மொபைல் டேட்டா எப்படி சேவ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் ஆன உடனே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். கீழே நம்ம ப்ரொஃபைல் இருக்கும், அதை ஒரு முறை கிளிக் பண்ணிக்கலாம். ரைட் சைட் கார்னரில் மேலே 3 லைன் இருக்கும், அதை ஒரு முறை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா டேட்டா யூஸ் அண்டு மீடியா குவாலிட்டி அதை ஒரு முறை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். டேட்டா சேவர் அதை ஒரு முறை கிளிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம டேட்டா சேவர் ஆன் பண்ணுறதுனால நம்ம பார்க்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு இப்படி பார்க்கும்போது மொபைல் டேட்டா கம்மியாக பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு யூடியூப் அதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். யூடியூப் ஓப்பன் பண்ண உடனே கீழே நம்ம ப்ரொஃபைல் இருக்கும், அதை ஒரு முறை கிளிக் பண்ணிக்கலாம். ரைட் சைட் கார்னரில் செட்டிங்ஸ் இருக்கும், அதை ஒரு முறை கிளிக் பண்ணிக்கலாம். டேட்டா சேவிங் அதை ஒரு முறை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் டேட்டா சேவிங் மோட் அதை ஒரு முறை கிளிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ யூடியூப்பில் நம்ம டேட்டா சேவர் மோடு ஆன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு யூடியூப்பில் அதிக நெட்டு எம்பி போகாது ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக ஃபேஸ்புக் எப்படி டேட்டா சேவர் ஆன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட் சைட் கார்னரில் மேலே 3 லைன் இருக்கும், அதை ஒரு முறை கிளிக் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் அண்டு ப்ரைவசி அதை ஒரு முறை கிளிக் பண்ணலாம். செட்டிங்ஸ் அதை ஒரு முறை கிளிக் பண்ணிக்கலாம். மீடியா அதை ஒரு முறை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே டேட்டா சேவர் அதில் ஒரு முறை கிளிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 3 சோஷியல் மீடியாவில் எப்படி மொபைல் டேட்டா எப்படி சேவ் பண்ணுறதுன்னு இப்போ பார்த்தாச்சு. இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால மொபைல் டேட்டா அதிகமாக தீராது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.